ஹாய், இன்னைக்கு வந்துட்டு சண்டேவோட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து மினி விலாக் அப்லோட் பண்ணியிருப்பேன். சண்டே வந்துட்டு அதில் கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எங்கே போயிருந்தேன் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கடைக்கு போகிறதுக்காக. பாப்பா வந்து வந்திருந்த அக்கா பொண்ணு. ஸோ அவள் வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால படிக்க வந்திருந்தா. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தான் போகலான்னு பார்த்துருந்தோம். பட் வந்துட்டு சரவணா செல்வரத்னம் இது வரைக்கும் போகலை, பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப அவ்வளோலாம் வந்துட்டு கூட்டமாக இல்லை நாங்கள் போயிருந்த அன்றைக்கி. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எழிலுக்கு வந்துட்டு இந்த சம்மருக்காக டிஷர்ட்ஸ் அண்டு வந்து ட்ராக் பேண்ட் இந்த மாதிரி வாங்கலான்னு தான் வந்து போயிருந்தோம். அவன் வந்து மோஸ்ட்லி இப்போ பேண்ட்டு தான் வந்து லைக் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் தான் பார்த்துருந்தோம். பட் இதில் வந்துட்டு எல்லாமே மிக்சடாக இருக்கிறனால நம்மளால் தேடி எடுக்க முடியல. மோஸ்ட்லி அவனோட சைஸ் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் தேடி பார்த்தோம். பட் வந்துட்டு 1-2 டிஷர்ட் தான் வந்து செட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் எடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டு அந்த லைன் ஐட்டம்ஸில் இருக்கும் இல்லையா, அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறதுல செட் இருந்தது பேண்ட் அண்டு டிஷர்ட்டோட. அது வந்து போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 60-70 ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது, அந்த பாக்ஸில் இருந்தது. அண்ட் இங்கே இருக்கிறது வந்து இந்த செட்டு பேண்ட் அண்டு டிஷர்ட்டோடு சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு 200 ருபீஸ் கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கலாமா என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். இதுலையுமே வந்துட்டு ஒன்று ரொம்ப அவனோட சைஸை விட குட்டியாக இருக்குது, இல்லை அவனோட சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது. பாடி கரெக்டாக இருந்தால் ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தோம். பட் எதுவுமே செட் ஆகுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு டிஷர்ட் அண்டு பேண்ட் வந்துட்டு இங்கே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு வந்துட்டு செருப்பு தேவைப்பட்டது வீட்டுக்கெலாம் போடுறதுக்காக. சரி ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். அவன்கிட்ட இருந்ததை வந்துட்டு அவன் பைக்கில் போகும்போது எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான். ஷூஸ்லாம் நிறைய வச்சுருக்கான். ஸோ ஸ்லிப்பர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் போடணும், பட் வந்துட்டு வீட்டுக்கும் போடுற மாதிரி பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. 150-200 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸ்டார்டிங்கே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவனோட சைஸ் இதில் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை. இந்த ஒன்று தான் இருந்தது மிக்கி போட்டது. பட் அதுவுமே வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது. சரி கிராக்ஸில் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே அவனோட சைஸ் இல்லை. அண்ட் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், பட் 2 இயர்ஸ் பாப்பாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃப்ளோர்லேயே வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்லிப்பர் செக்ஷன் விட்டு வந்து சைஸ் செட் ஆகலை அப்படின்னாலும் ஏதாவது ஒன்றா செட் ஆகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்துட்டே இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ அழகாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அதே ஃப்ளோரில் வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்டு சாமி சிலையெல்லாம் வந்துட்டு அழகழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்து இந்த சாய் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தார். வெறும் வந்துட்டு 140 ருபீஸ் தான் அது. அண்ட் வந்து இந்த பிளேயர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார், யூனிக்காக இருந்தது. இதோட ரேட் வந்துட்டு 160 ருபீஸ் தான். அண்ட் அந்த குட்டி எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அண்டு நிறைய வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்டு ஃப்ரிட்ஜ் மேலே டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையவே இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த குட்டி பாப்பாலாம் இருக்கும் இல்லையா, புத்தா மாதிரி, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்காக லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படியே பார்த்துட்டே போகும்போது வந்துட்டு வால் ஹேங்கிங் மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க டெக்கார் பீஸில். அதில் வந்து இந்த ஹார்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. 400 ருபீஸ் இது. ஸோ அதை வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வேறு கடைக்கு போகலான்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வரும்போது அந்த லைட் வந்து செம்ம அழகாக இருந்தது. ஸோ அதனால் அதை கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சாரீ வந்துட்டு எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு ஆசை இருந்தது. பட் எனக்கு எப்படி இருக்கும்ன்றதுனால நான் வாங்காமல் வச்சுருந்தேன். ஸோ கீழே இறங்கி வரும்போது பார்த்தா அந்த ஃப்ளோரில் இது இருந்ததுனால சரி என்ன ரேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்தது அந்த சாரீக்கு. அண்ட் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு சல்வார் செக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா குரோம்பேட் சரவணா ஸ்டோர் தான் வந்து போயிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளோரில் என்ன இருக்கோ அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் தேவை இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். என்னோட பேக் பேக் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதான் வந்து பார்த்துருந்தேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஷோல்டர் பேக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பேக் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஆஃபீஸ் டைம்லேருந்தே. ஸ்லிங் பேக்கே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 260 ருபீஸ் அரௌண்ட் தான் வந்துச்சு. நல்லா இருந்தது. பட் நான் இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன், அதனால் வந்துட்டு வச்சுட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் அண்ட் வந்து க்ரீன் இது ரெண்டுமே எடுத்திருந்தேன். நான் என்ன பேக் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதோட ரேஞ்ச் வந்து 250 ருபீஸ். இது வந்துட்டு 360 ருபீஸ் கிட்டே இருந்தது. அண்ட் வந்துட்டு எழிலுக்கு அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நிறைய அனிமல்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்போம். அதில் மிஸ் ஆகிற அனிமல்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் வந்து தேடி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் தேடி எடுத்துட்டோம். அண்ட் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு பில் போட்டாச்சு, என்னென்ன தேவையோ வாங்கிட்டு. ஸோ ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தோம் எழிலுக்கு. பட் அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல, ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருந்தது அதனால். அண்ட் அங்கேருந்து போய் கட்டப்பை முக்கியம் இல்லை. ஸோ கட்டப்பை வந்து வாங்கிட்டு கீழே போயிட்டு கேன்டீனில்
2 பேரும் வந்துட்டு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு கோலி சோடா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து போயாச்சு. எழில் வந்துட்டு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வந்து கேட்டுட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் இந்த ஸ்பைடர்மேன் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன் ஆகிட்டான். ஸோ அதனால் கண்டிப்பாக வரும்போது ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸோடு தான் வரணும் அப்படின்னு சொன்னான். பட் நாங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாஸ்க் தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். சரி மாஸ்க் இருக்குது, ட்ரெஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ஸோ வந்தோடனே எக்ஸைட் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு தேவை அவனுக்காக வாங்கியிருந்த மற்ற ஐட்டம்ஸ் கிடையாது, அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு தான். அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் கையில் கொடுக்காம நம்ம வந்துட்டு அங்கே மாட்டி வச்சு அவன் பார்க்கலான்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. அவன் வந்து சடனாக வந்துட்டு தான் அதை பார்த்துட்டு உடனே எனக்கு ஸ்பைடர்மேன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்து அதை வந்து போட்டு காட்டிகிட்டு இருந்தான். அவங்க அச்சம்மாக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அண்ட் எனக்கும் வந்து போட்டு காமிச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் மாஸ்க் சொல்லியிருந்தாலே அது வாங்கியிருந்தேன். அது வந்து வெறும் 5 rupees தான். அண்ட் இந்த அனிமல் வந்துட்டு ஒரு 6 pieces இருக்கிறதுனால பெருசாகவே இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அது வந்துட்டு 250 rupees வந்தது. அண்ட் எழிலோட இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு 150 or 160 சம்திங் நினைக்கிறேன். அண்ட் அத்தைக்கு வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு லேட்டராக. அண்ட் வந்துட்டு இந்த பேக் இந்த கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப வந்து கலர் வந்துட்டு எலகண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் எழிலுக்கு வந்துட்டு இந்த ஒரு 5 செட்டு கிட்ட வந்து ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டும் அண்ட் வந்துட்டு ஒரு 2 டிஷர்ட் மட்டும் ஸ்லீவ் வச்ச மாதிரி வாங்கிட்டு அண்ட் வந்து ட்ராக் பேண்ட் மாதிரி ஒரு 4-5 வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அவனுக்காக வாங்கியிருந்தேன். இந்த க்ரே கலரில் 2 அண்ட் ஒரு பிளாக் பேண்ட்டு அண்ட் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது. டைகர் போட்டிருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் எழிலுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் எல்லாமே வந்து யூனிக்காக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்ட் அண்ட் குவாலிட்டி வந்துட்டு ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈச் 129 rupees நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு எழிலோடைய அந்த ட்ராக் பேண்ட் எல்லாமே வந்துட்டு ஈச் 99 rupees. ஸோ தாராளமாக வந்து வாங்கலாம். அந்த பிரிண்ட் அண்டு மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவுக்கு எதுவுமே உறுத்தாது. நல்லா வந்து குவாலிட்டியான ஒரு பொருள் தான் இது. ஃபைனலாக வந்துட்டு நான் இந்த பேக் தான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இதில் வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட் தான் வந்துட்டு மேஜராக இருக்கும், பெருசாக இருக்கும். எனக்கு வந்துட்டு பெருசாக இதில் நான் எதுவும் கொண்டு போக மாட்டேன். வாட்டர் பாட்டில் அண்ட் எழிலோடைய ஸ்பேர் ட்ரெஸ் கொண்டு போவேன். நான் அம்மா வீட்டுக்கோ இல்லை கோவிலுக்கு இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போது பீச் அந்த மாதிரி போகும்போது இதுலேருந்து எடுத்துகிட்டு போவேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4-5 ஜிப் இருக்கும். அதில் 2 தான் வந்து பெருசு. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஒரு குட்டி ஜிப் வந்து கொஞ்சம் வந்துட்டு மீடியமாக இருக்கும். அதில் வந்து நம்ம பர்ஸ் ஏதாவது வந்துட்டு இப்போ காட்டுறேன் இல்லையா, அதில் வந்து எதாவது பர்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜிப் இருக்குது. அது எதாவது வச்சாலும் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் வாங்கும்போது அதை நான் பெருசாக யோசிக்கல. அண்டு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய பழைய பேக்லேயுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதில் வந்து கீழே வந்து வச்சுப்பேன். அண்டு பேக் பேக்கோடைய அந்த ரோப்புமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நார்மலான லென்த்தில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் காட்டியிருந்த இந்த திங்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி வாங்கியது. இது எல்லாமே வந்துட்டு குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். செல்வரத்னமில் வந்துட்டு நான் பார்த்துருந்தேன் 1-2 தான் வந்து செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணி பில் போடுறதுக்கு நம்ம டேரெக்டாக வந்து அங்கேயே போகலான்னு சொல்லி வச்சுட்டு குரோம்பேட் சரவணா ஸ்டோருக்கே வந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.